ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் இன்டென்ஷன். ஸோ என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் இருக்காங்க, என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறாங்க, மேற்கொண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணுமா வேணாமா. ஸோ இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வழக்கம் போல் 2 பைல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பைல் வந்து இந்த கலர் டெக், செகண்ட் பைல் வந்து இந்த கலர் டெக். ஓகே. ஸோ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 டெக்கில் ஏதாவது ஒரு டெக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். ஸோ இந்த டிக் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். வெயிட். ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங். ஷஃபிள் பண்ணுறதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, எஸ் அந்த எமோஷ்னல் ஃபீலிங் வந்து இன்னுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அந்த எமோஷ்னல் ஃபீலிங் இருக்குது. ஆனால் அது ஒரு மெச்சோர்டான ஒரு ஃபீலிங் கிடையாது. பட் அந்த எமோஷ்னல் ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு அது எமோஷ்னலாகவே வந்து கனெக்டட் ஆகுது. அந்த ஃபீலிங் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்னென்னா அது ஒரு ட்ரீம்லேயே வச்சுட்ருக்காங்க. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. உங்களை பற்றின அந்த தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஓகேவா? பட் அது ஒரு ட்ரீமிங் வேர்ல்ட்லேயே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓகேவா? அண்டு ஸோ அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட்லேயும் இருக்கிறாங்க. மேபி உங்ககிட்ட பேசலாம். மேபி அவங்க உங்ககிட்ட இருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த லவ்னால் அவங்களும் சஃபர் ஆகுறாங்க, நீங்களும் சஃபர் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. நினச்சா இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி போய் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே வச்சுட்ருக்காங்க, மனசில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஒரு சில பெயின்ஃபுல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்களால் அதுலேருந்து ஃப்ரீ ஆகவும் முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. அண்ட் அவங்களுக்கும் எப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே போக முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 பேருமே வந்து கொஞ்சம் சஃபர் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களோட உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ போத் 2 பேருமே வந்து எமோஷ்னல் இருக்குது. நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. காண்டாக்ட் பண்ணணும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க. அதனால் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணும், மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காங்களா, இதில் இருக்கணுமா இல்லை மூவ் ஆன் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது உங்கள் பர்சன் இன்னும் முடிவு எடுக்கலை. ஓகேவா? மூவ் ஆனும் ஆகலை. அதுதான் உண்மை. இன்னும் முடிவும் எடுக்கலை, மூவ் ஆனும் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. அவங்களுக்கு முடிவு எடுக்க தெரியல. 2 ஆப்ஷன் ஏதோ இருக்குது. ஒன் ஃபேமிலி இருக்கலாம், இல்லை வந்து அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அவங்களால முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி வந்து யாரோ ஒருத்தங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. அதை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அவங்களால முடிவு எடுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களால் முடிவெடுக்க முடியல, இல்லை உங்கள் பர்சனால் முடிவெடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஸ்டில் ஒரு வெயிட்டிங்கில் தான் இருக்கிறாங்க. ரொம்ப தூரமாக இருக்காங்க, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை 2 பேரும் ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணாமல் ஒதுங்கி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ முடிவு எடுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்குன்னு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியும் எனக்கு தெரியல. முடிவு எடுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கா, நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, அண்ட் நீங்கள் மூவ் ஆன் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. சரி, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, இதுலேருந்து நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் உங்கள் பர்சன் வந்து சடனாக உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி இருக்குது. பட் இது எல்லாருக்கும் பொருந்தும்னு என்னால் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கம்யூனிகேட் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஜென்ரல் ரீடிங். பார்க்குற எல்லாருக்கும் பொருந்தும்னு அவசியம் இல்லை. ஒரு சில மெசேஜ் மட்டும். அதாவது ரீடிங்ஸில் வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். பட் அந்த கம்யூனிகேட் பண்ணுறது, மறுபடியும் ரீயூனியன் ஆகுறது, ஸோ இந்த மெசேஜ் வந்து
மாறும். ஓகேவா? ஸோ வந்து இது பொதுவான கருத்து. எல்லாருக்கும் பொருந்தும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு சில பேருக்கு வந்து உங்க பெர்சன் உங்கள கம்யூனிகேட் பண்ணணும். மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் பொறுத்தவரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே. எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கா வந்து போராடணும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற 2 பேருமே வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் பெர்சனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல ரொம்ப படக்கூடிய ஒரு பெர்சன், இல்ல ரொம்ப வந்து வந்து ஒரு டாமினேட்டிங் பண்றக்கூடிய பெர்சனா இருக்க மாதிரி ஓகே. ஓகேவா? ஸோ என்னன்னா கோபம் அந்த அளவுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. உங்க பெர்சனும் கோவப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட்ல இருக்காங்க. அண்ட் நீங்களும் வந்து பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட்ல வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அண்ட் நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஸோ 2 பேரும் வந்து அந்த கோபத்த வந்து கண்ட்ரோல் பண்ணாம சில தேவையில்லாத முடிவுகள வந்து எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? தைரியமா வந்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். ஸோ அந்த லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அன்பால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு டாமினேட்டிங் பண்ணணும் தவிர்த்து ஈகோவால் டாமினேட்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது 4 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேரேஜ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு தான் என்னால் சொல்ல முடியும். எல்லாருக்கும் அது கரெக்டாக பொருந்தாது. ஓகேவா? சில பேருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவாக அமைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது, கொஞ்சம் நீங்க இப்போதைக்கு அதாவது பார்க்குற வியூவர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு குடுக்கக்கூடிய யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்னன்னா, நீங்க இப்போதைக்கு உங்களோட லைஃப்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களோட கரியரா இருக்கட்டும், உங்களோட ஃபினான்ஷியலா இருக்கட்டும், இல்ல உங்க லைஃப் ஸ்டைல்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபினான்ஷியல்ல வந்து நீங்க வந்து ஓனா எல்லா முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஃபினான்ஷியலி வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். சுதந்திரமா இருக்கணும். உங்க நீங்க சம்பாதிச்சு நீங்க வாழ்ற மாதிரி இருக்கணும். நீங்க உங்க லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ ஓவரால் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. உங்களுக்கும் ஃபீலிங் இருக்கு. உங்க பெர்சனுக்கும் ஃபீலிங் இருக்குது. ஆனா முடிவெடுக்க முடியாத ஒரு பட்சத்தில தான் 2 பேரும் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி இருக்கு. ஓகேவா? பட் ஸ்டில் இதில ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்க பெர்சன் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து ஒரு உங்கள கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்கு தவிர்த்து, இங்க நெகட்டிவ் அந்த மாதிரி இல்ல. ஸோ நீங்க தான் உங்க சைட்லேருந்து தான் வந்து உங்க சரி மூவ் ஆன் ஆயிரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த எனர்ஜில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் உங்க பெர்சன் இதில நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில பேருக்கு பொருந்தும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்பில வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணுனா அவங்க பெர்சனுக்காகவே நினச்சிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. உங்க லைஃப்லயும் சில விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ அத பார்த்துட்டு அத ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருங்க. யூனிவர்ஸ் வந்து ஒரு டைம் குடுக்கும். அந்த டைம்ல எல்லாம் கரெக்ட்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபீலிங் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. உங்க பெர்சனுக்கு உங்க மேல ஃபீலிங் இருக்கு, எமோஷனல் இருக்குது. உங்களே நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ட்ரீம் பண்றாங்க. எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகேவா? பட் என்னன்னா, நீங்க கொஞ்சம் இப்ப வெயிட் பண்ணணும். உங்களோட லைஃப்ப நீங்க பார்க்கணும். எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து யூனிவர்ஸ் சைட்ல வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இதுதான். ஸோ உங்க பெர்சன் என்ன நினைக்கிறாங்க? இன்டென்ஷன் என்ன? கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? இல்லையா? ஸோ ஓவரால் வந்து ரீடிங் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பைல் 2க்கான ரீடிங் பார்த்துடலாம். ஓகே. ஸோ பைல் 2 இந்த டெக் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாம். ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, சம்திங் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயே ஏதோ ஒரு டாக்ஸிக் விஷயம் இருக்குது. ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, ஒருத்தருக்கு வந்து ஒத்து வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகேவா? ஸோ சம்திங் அந்த இரிட்டேட்டிங் மூமெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்குது. பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. எதுவுமே சரியில்லை. ஸோ டாக்ஸிக்காகவே இருக்குது. நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. அதில் இருந்தெல்லாம் உங்கள் பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு அவேக்னிங் ஆகணும். ஓகேவா?
ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும். அதுலேருந்து ஒரு அவேக்கனிங் ஆகணும், நிம்மதியா ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்கு. அண்ட் தேவையில்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு உங்க 2 பேத்துக்குள்ள. ஓகேவா? நீங்க வந்து உங்க பெர்சன வந்து தப்பா நினைக்கிறதும், அண்ட் உங்க பெர்சன் உங்கள பத்தி தப்பா நினைக்கிறதும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில தேவையில்லாத ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இதில வந்து நெறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஃபேமிலி கூட இன்வால்வ்மென்ட் ஆயிருக்கலாம். ஸோ இதனாலேயே வந்து உங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட் போயிட்டே இருந்திருக்கும். தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து போயிட்டே இருந்திருக்கும். ஒரு நிம்மதியே இருந்திருக்காது. ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுலருந்தெல்லாம் வந்து அவேக்கனிங் ஆயி கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. அண்ட் நீங்களும் வந்து அதே சேம் ஃபீலிங் தான். உங்க பெர்சன் மேல என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் வச்சிருக்கீங்கன்னா, ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. நிம்மதியா இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்கு. பட் உங்க பெர்சனுக்கு என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் இப்போ நீங்க மேரிட் கப்புலா இருந்தீங்கன்னா, ஏதாவது இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்கும். அதுலேருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. இதே இல்ல நான் வந்து சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சிங்கிள் தான் 2 பேரும் மேரேஜ் இன்னும் பண்ணல. லவர்ஸ் தான் அப்படிங்கிற பட்சத்தில என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்க பெர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அடுத்தவங்க ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்களோ, இல்ல உங்க சைட்லேருந்து ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வருமோ, இது சரியா இருக்குமா? இது என்னதான் நினைப்பாங்க? இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அப்படிங்கிற மாரி தேவையில்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஸோ அடுத்தவங்க என்ன பேசுவாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி, என்னதான் சொல்லிட்டே இருப்பாங்களே அது சரியில்லை, இது சரியில்லை, கேஸ்ட்டு சரியில்லை, இல்லை ரிலீஜன் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்க மனசில் ஓடிட்டே இருக்குது. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காங்கன்னா, ஸோ 2 பேர் சைடில் ஈகோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பர்சனுக்கு ஏதோ எமோஷனல் சொல்கிறத விட ஒரு டாமினேட்டிங்கான ஒரு கேரக்டர் இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இறங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். உங்கள் பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லலை. இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா நீ எனக்கிட்டேருந்து இறங்கி வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோஸ்டிக் ஒரு கேரக்டர் இருக்குது. ஓகே, ஸோ எந்த ஒரு எமோஷ்னலும் வந்து உங்கள் பர்சன் கிட்டேருந்து கிடச்சிருந்துருக்காது. எனக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? பட் ஸ்டில் என்னென்னா, ஓரளவுக்கு ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. எம்ப்ரர் எனர்ஜி வந்திருக்கு. அதனால் ஃபேமிலியை கண்டிப்பாக ரன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதே வந்து நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கும்போது உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட இறங்கி வரமாட்டாங்க. ஃபேமிலி மெம்பராக இருந்தால் கண்டிப்பாக வந்து எப்படின்னா, ஓகே எனக்கு இந்த ஃபேமிலி வேணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இருக்கும். ஆனால் இறங்கி வரமாட்டாங்க. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு இறங்கி வந்து பேசுகிறதோ, ஓகே நான் ஒத்துக்கிறேன். என்னால் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இல்லை நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஈகோ ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கும் ஈகோ ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் பர்சனுக்கும் ஈகோ ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் உங்கள் சைடில் வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் உங்களால் இறங்கி வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஈகோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு வந்து ஈகோ வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஸோ போத் ஹேவ் வந்து 2 பேரும் ஈக்குவலாக வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருக்கிறீங்க. இறங்கி என்னால் வர முடியாது. நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். என்னால் இறங்கி வர முடியாது. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவை தான். பட் எனக்கு இறங்கி வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி உங்கள் சைட்லேருந்து இருக்குது. சேம் எனர்ஜி அப்படின்னா உங்கள் பர்சன் சைட்லேயும் இருக்குது. ஸோ அவங்க உங்ககிட்ட வந்து மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படி நான் சொல்ல முடியாது. பட் உங்களை பற்றின சில விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சிருக்கலாம். வேறு யார்கிட்டயாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்கள பற்றின சில விஷயங்களை வந்து வேறு யார்கிட்டயாச்சும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் நடக்கும். அவங்க உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்ககிட்ட வந்து பேசலாம். அது மூலியமாக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் வேறு யார் மூலியமாகச்சும் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ ஸ்டில் அவங்களோட இன்டென்ஷன் வந்து அந்த லவ் 2 பேருக்கும் ஒருத்தர் அந்த லவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. பட் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இன்னுமே இல்லை. ஒரே ஃபைட்டாக இருக்குது. ஆர்கியூமெண்ட் தான் போகுது. 2 பேர் சைட்லேயும் என்ன தான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி இருக்குது. மனசுக்குள்ளே 2 பேருக்கும் வந்து ஒரு எமோஷ்னல் இருக்குது. ஏன்னா இன்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் கிளாரிட்டி இல்லை.
கிளாரிட்டி மீன்ஸ் எப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து அந்த ஃபீலிங்ஸ வந்து வெளிய சொல்லியிருந்திருக்க மாட்டீங்க. ஆ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனா ஃபீலிங் இருக்கும். இறங்கியும் வரமாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட அவுட்கம் எப்படி இருக்கும்னா, ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கல. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. இந்த இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் இது என்ன ஒரு உறவுன்னே எனக்கு தெரியல. அவங்க என்ன மீனிங்ல என்ட்ட பழகுறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா, இதில வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க மனசுல என்னதான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவுபடுத்துவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இல்ல உங்க மூலியமா நீங்க தெளிவுபடுத்தும்போதும், அவங்களும் அவங்க சைட்ல இருக்கிற விஷயங்கள வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஒரு சில பெர்சனுக்கு வந்து பாசிட்டிவா அமையும். இவ்வளோ நாள் வந்து எதுவும் பிரச்சனை போயிட்டே இருக்கு. ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல. ஃபுல்லாவே சண்டையா தான் இருக்கு. ஒரே ஈகோவா தான் இருக்குது. ஒருத்தர் இறங்கி போகவே இல்ல. ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இதில சம் பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் உடனடியா வராது. ஓகேவா? பட் நீங்க நெனச்ச மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயங்கள் வந்து நடக்கும். அது வந்து பொறுமையா தான் நடக்கும். திடீர்னுலாம் நடக்காது. பொறுமையா யூனிவர்ஸ் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பொறுமையா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? அண்ட் இது உங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் சொல்றாங்கன்னா யூனிவர்ஸு, உங்களுக்கு தேவையான சில விஷயங்களும் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. உங்க லைஃப்‌க்கு தேவையான சில விஷயங்களும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. ஒரு குரோத் அடையுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ற எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ பார்த்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. இல்லன்னா பண்ணாதீங்க. ஓகேவா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜும் குடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல அதாவது இந்த ரீடிங் பார்க்குற ஒரு சில பேருக்கு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பட் நீங்க நெனச்ச உடனே நடக்காது. ஏன்னா ஸ்டார் பாசிட்டிவ் கார்டு தான். பட் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து யூனிவர்ஸோட கையில தான் இருக்கு. அவங்க எப்போ தோணுதோ அப்போ தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பாசிட்டிவா அமையும். ஸோ யூனிவர்ஸ் டைமில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சிச்சுவேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ போத் 2 பேருக்கும் வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ பிரச்சனை ஈகோ தான். ஈகோ அண்ட் எம்பரர் வந்திருக்கு. எம்பரர் மீன்ஸ் ஃபாதர் ரோலில் இருக்கிற பர்சனால உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். உங்கள் ஃபாதராக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனோட ஃபாதராக இருக்கலாம். ஸோ அந்த ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்களால பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அண்ட் ஸோ அந்த ஃபேமிலி பிரைடு என் ஃபேமிலிக்குன்னு இப்படி ஒரு மதிப்பு இருக்குது, நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியும் இதில் வருது. ஸோ அதுதான் ஃபேமிலி பரம்பரை, என்னோட இமேஜ் என்ன ஆகுறது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஈகோ. ஓகேவா? ஈகோ ஆல்சோ ஃபேமிலி பிரைடும் ஈகோ தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கும். ஏதாவது ஒரு மேல் பர்சன், ஒரு ஃபாதர் எனர்ஜியில் உள்ளவங்களுக்கு உள்ள ஒரு பர்சனால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பட் இதில் இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. ஒரு சில பேருக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து ஒரு டிவைன் டைமில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவையான ஒரு கிளாரிஃபிகேஷனும் கிடைக்கும். இது வரைக்கும் கிளாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் உறவு என்ன மாதிரியான உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. அவங்களோட இன்டென்ஷனும் ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்குது. அவங்களுக்கு இன்டென்ஷன் வந்து 2 ஆஃப் கப்ஸ் தான். ஸோ ஈக்குவலாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து வச்சுக்கணும், ஒரு கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும், சில அக்ரிமெண்ட்ஸ் போடணும், இல்லை அவங்க மனசில் இருக்க விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் சம்திங் அந்த ஈகோ அடி வாங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? மேக்ஸிமம் உங்கள் பர்சன் சைடில் வந்து ஈகோ அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கும் கொஞ்சம் அந்த ஈகோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.